கிறிஸ்துக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொண்டு நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்து மூலமாக நாம் துதிகளை ஏறெடுத்துக்கொண்டு நாம் தொடர்ந்து வியாழக்கிழமை தோறும் நம்ம பார்க்கும்போது 1000 வருட அரசாட்சியினுடைய அந்த ஒரு தொடர் பாடத்தை நம்ம என்ன பண்ணுறோன்னா பார்த்து கொண்டு வரோம். இப்போ நம்ம பார்க்கும்போது அதில் எந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துன்னு இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை நம்ம என்ன பண்ணுறோன்னா பார்த்துன்னு இருக்கிறோம் இல்லைங்களா. இது பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு பார்க்கும்போது நேரடியாக அவருடைய வாயினால் என்ன பண்ணுறாரு, என்னென்ன விஷயங்கள் அவருடைய வருகைக்கு என்னென்ன விஷயங்கள் அப்படின்ற காரியத்தை குறித்து சில தீர்க்க தரிசனமான காரியங்களை நடக்கக்கூடிய விஷயங்களை என்ன பண்ணுறாருன்னா தீர்க்க தரிசனமாக இந்த ஒரு 24ஆம் அதிகாரத்தில் சொல்லி கொண்டு வராரு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை தொடர்ச்சியாக என்ன பண்ணுறோம், நம்ம பார்த்துன்னு வரோம். இப்போ கடந்த வாரத்தில் கூட நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு இயேசு கிறிஸ்து வந்திருக்கும்போது, அப்போ இயேசு கிறிஸ்து வந்துட்டார், வந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது அவர் வரும்போதே கருக்குள்ளே ஒரு அறிவாளியை கையில் வச்சுன்னு வராரு. வந்த உடனே பார்க்கும்போது அந்த ஒரு அறுவடை வேலை என்ன பண்ணுது, நடந்து கொண்டிருக்குது இல்லைங்களா. அப்போ இந்த ஒரு விஷயம் சபையில் நடக்கும் பொழுதே என்ன ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது வஞ்சனைகள் இல்லைங்களா. இந்த அறுவடையின் காலப்பகுதியில் என்ன ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வஞ்சனைகள் என்னது காணப்படும். அந்த வஞ்சனைகள் எப்படிலாம் இருக்கும் அப்படின்றத குறித்து கடந்த வாரம் பார்க்கும்போது நம்ம தெளிவாக என்ன பண்ணோம் பார்த்தோம். அப்போ இந்த ஒரு வாரத்தில் நம்ம மேத்யூ 24ஆம் அதிகாரத்தில் எதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் 29லேருந்து 31 வசனங்களை நம்ம என்ன பண்ண போகிறோம். இன்றைக்கி ஒரு 3 வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம். அது எதை குறித்ததான காரியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ சீஷர்கள் கேட்டாங்க இல்லையா, இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்ட ஒரு விஷயம் படிக்கலாம் பாருங்கள். 24:3 மத்தேயு 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். சரி, இப்போ சீஷர்கள் இயேசு கிறிஸ்து என்ன கேட்குறாங்கன்னா அடையாளம் என்ன, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அப்படின்னா என்ன ஒரு விஷயத்தை கேட்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வரப்போகிறீங்க அப்படின்றதுக்கு ஏதாவது அடையாளத்தை என்னது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்களான்னா அப்படி என்ன பண்ணலவங்க கேட்கல. என்ன கேட்குறாங்கன்னா உம்முடைய வருகைக்கு அப்படின்னா வருகைனாலே நம்ம என்னென்னு பார்த்தோன்னா பரோஷியா அப்படின்னா பரோஷியானா வந்து இருத்தல் அப்படின்னா நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்றதுக்கு என்ன அடையாளம். அப்போ அடையாளம் என்றதை பார்க்கும்போது நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 28 வசனங்கள் என்ன பண்ணோம் பார்த்தோம். அதில் நிறைய விஷயங்களை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு சொல்லின்னு வர்றார். அப்படி சொல்லின்னு வரும்போது இந்த அடையாளத்தை குறித்து பர்டிகுலராக என்ன பண்ணல சொல்லலை. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்குற ஒரு வசனத்தில் எதை பற்றி சொல்ல போகிறாருன்னா இந்த ஒரு அடையாளத்தை பற்றி என்ன பண்ண போகிறாரு சொல்ல போகிறாரு. அப்படின்னா எந்த அடையாளம் அப்படின்னா நான் வந்துட்டேன் அப்படின்றதுக்கு என்னென்னா அடையாளம் இல்லைங்களா. அந்த அடையாளத்தை குறித்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது நம்ம 29வது வசனங்களை நம்ம படிக்கலாம் பாருங்கள். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்த உடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியே கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். சரி, அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் என்ன பண்ணுமா வீழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். எதுக்கப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடன். அப்போ முடிந்த உடனே பார்க்கும்போது ஒரு 4 விஷயங்கள் என்ன பண்ணுதுன்னா நடக்கிற ஒரு காரியத்தை குறித்து என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. அப்படின்னா இந்த இடத்துல பார்க்கும்போது அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடன் அப்படின்னா அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடன் அப்படின்னு சொல்லும்போது எந்த உபத்திரவத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம படிச்சிருக்கிறோம் 2 உபத்திரத்தை பற்றி என்ன பண்ணியிருக்கிறோம் படிச்சிருக்கிறோம். எதில் படிச்சிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்தேயு 24:9 படிச்சிருக்கிறோம். படிக்கலாம் பாருங்கள். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். பாருங்கள், 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் உபத்திரவத்தை பற்றி எங்கே என்ன பண்ணுறாரு இயேசு கிறிஸ்து சொல்கிறார். யாருக்கு சொல்லப்படுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை என்ன பண்ணுவாங்க? கொலை செய்வார்கள். அப்போ என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களால் என்ன பண்ண முடியுங்க? அப்போ இது யாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இது யாருக்கு? இது பாருங்கள், பரிசுத்தவான்களுக்கு இல்லைங்களா? அப்போ அர்ப்பணிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய அடிச்சுவற்றை பின்பற்றக்கூடியவங்க, அவங்க கிறிஸ்துவனுடைய காரியங்களை குறித்து, அவருடைய வசனத்தை குறித்து அவங்க சாட்சி கொடுக்கும்போது அவங்களுக்கு என்னென்ன உபத்திரவங்கள் பாடுகள் வரும் அப்படின்றத குறித்து இந்த வசனத்தில் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? சொல்கிறாரு. அப்படின்னா இந்த ஒரு வசனம் வந்து பார்க்கும்போது பரிசுத்தவான்களுக்கு வரக்கூடிய ஒரு உபத்திரவம் இல்லைங்களா? அதே வந்து பார்க்கும்போது மத்திய 24ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் சொல்லும்போது இங்கே ஒரு உபத்திரம் சொல்லப்பட்டிருக்கும். படிக்கலாம். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். பாருங்க, இது வந்து பார்க்கும்போது இது என்ன உபத்திரம்? இது மகா உபத்திரம் இல்லைங்களா? அப்படின்னா அந்நாட்களில் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் இல்லைங்களா? இப்போ இந்த ஒரு உபத்திரம் வந்து பார்க்கும்போது மகா உபத்திரம் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் வந்து பார்க்கும்போது அது ஒரு மிகப்பெரிய அளவில் என்ன பண்ண போகுது? வரப்போகுது. இதை குறித்து தான் நம்ம போன டைம் என்ன படிச்சோம்னா, உலகம் உண்டானது முதற்கொண்டு, இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி என்னது வந்து சம்பவித்ததும் இல்லை, இதுக்கப்புறம் என்னது சம்பவிக்க போகிறதில்ல. அப்படிப்பட்ட உபத்திரம் வரப்போது. அந்த ஒரு உபத்திரத்தை பற்றி இங்கே என்ன பண்ணப்படுது? சொல்லப்படுது. அப்படின்னா இப்போ கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்போது மத்திய 24ஆம் அதிகாரம் 29ல் அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனேன்னா எந்த உபத்திரவம்? இதில் எந்த உபத்திரவம்? முடிந்தவுடனே சூரியன் என்னவாமா? அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், அதேமாதிரி நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து வீழும். அப்படின்னா எந்த உபத்திரம் முடிந்தவுடனே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த உபத்திரம்? சரி, இது வந்து பார்க்கும்போது திருச்சபை பிள்ளைகளுடைய உபத்திரம், பரிசுத்தவான்களுடைய உபத்திரம். அப்படின்னா இந்த உபத்திரம் வந்து பார்க்கும்போது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி 539 இருந்து ஒரு 1260 வருஷம் நம்ம என்ன பண்ணுவோம்? சபை வந்து பார்க்கும்போது வனாந்திரத்துக்கு என்னது போனது அப்படின்னு படிப்போம் இல்லைங்களா? அப்படின்னா சபை வந்து பார்க்கும்போது துன்புறுத்தப்பட்ட ஒரு காலப்பகுதி. அப்படின்னா மிகுந்த ஒரு பார்க்கும்போது சபைக்கு பரிசுத்தவான்களுக்கு வந்தது உபத்திரவம். இந்த உபத்திரம் வந்து பார்க்கும்போது மிகப்பெரிய லெவலில் அவங்களுக்கு என்னது இருந்தது. அப்படின்னா இந்த உபத்திரத்தை தான் இங்கே சொல்லும்போது பரிசுத்தவான்களுக்கு திருச்சபைக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு உபத்திரம் என்னது முடிந்த பிறகு. அப்படின்னா இந்த உபத்திரம்லாம் அவங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா யாரால் வந்தது? போப் மார்க்கம் இல்லைங்களா? அப்போ இவங்க மூலயமா வந்து பார்த்திங்கன்னா உண்மையான திருச்சபை பிள்ளைகள் அவங்க என்ன பண்ணப்பட்டாங்கன்னா துன்புறுத்தப்பட்டாங்க. அவங்க வந்து பார்க்கும்போது சத்தியத்திற்காக என்னது நின்னதுனால அந்த சத்தியத்தின் மித்தம், அதனால தான் இயேசு சொல்றார் இல்லையா, என் நாமத்தின் மித்தம் நீங்கள் சக ஜனங்களால் என்ன பண்ண முடியுங்க? பகைக்கப்படுவீர்கள் அப்படின்னும் போது சத்தியத்தின் மித்தம் அவங்க என்ன பண்ணப்பட்டாங்கன்னா பகைக்கப்பட்டாங்க. இது எவ்வளோ காலம் போனது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 539 1799 வரைக்கும் என்னது போயிடுச்சு. அப்படி இந்த மாதிரி இந்த ஒரு உபத்திரம் போயினுக்கும்போது இதுக்கு ஒரு முடிவு என்ன ஆச்சு வந்தது? எப்போ வந்தது அப்படின்னு பார்க்கும்போது பிரெஞ்சு புரட்சி இல்லைங்களா? இந்த பிரெஞ்சு புரட்சி தான் வந்து பார்த்திங்கன்னா எதற்கு ஒரு முடிவை கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதற்கு ஒரு முடிவை கொண்டு வந்தது? சபையினுடைய உபத்திரத்துக்கு வந்து பார்க்கும்போது ஒரு முடிவு என்னது கொண்டு வந்தது. அப்போ இந்த பிரெஞ்சு புரட்சியின் மூலமாக தான் சில மாற்றங்கள் என்ன ஆச்சுன்னா உருவானது. இந்த பிரெஞ்சு புரட்சியின் மூலமாக என்ன ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது போப் மார்க்கத்தினுடைய ஆதிக்கம் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா போப் மார்க்கம் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப எப்படி இருந்தாங்க? மேலான ஒரு நிலையில் இருந்தாங்க. எல்லாரையும் என்ன பண்ணாங்கன்னா தங்களுடைய ஆளுகைக்கு என்ன பண்ணுறாங்க? கீழ்ப்படுத்தி வைத்திருந்தாங்க. அப்போ இந்த ஒரு டைமில் என்ன ஆச்சு? இந்த 1799 இந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன் இல்லைங்களா, இந்த புரட்சி உருவாகும் போது இப்போ நெப்போலியன் தான் என்ன பண்ணுறாருன்னா போப் என்ன பண்ணுறாரு? அரெஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம். அந்த டைமில் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய ஆதிக்கம் என்னது ஒரு முடிவுக்கு வருது. சபை இதன் மூலமாக வந்து பார்க்கும்போது ஒரு ஃப்ரீடம், சபைக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஃப்ரீடம் கிடைக்கிறத நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். அப்போ இதை தான் இங்கே என்ன சொல்லப்படுதுன்னா அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடனே இல்லைங்களா? அப்போ முடிந்தவுடனே ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் 3 விஷயங்கள் அங்கே சொல்லப்படும். சூரியன் அந்தகாரப்படுது, அடுத்தது சந்திரன்
ஒளியை கொடுக்காது. அதேமாரி வந்து பார்க்கும்போது நட்சத்திரம் வந்து என்னது கீழே விழும் அப்படின்னு. இந்த பிரெஞ்சு ரெவல்யூஷனுக்கு அப்புறம் என்ன ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா, போப் மார்க்கத்துக்கு ஒரு முடிவு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ சூரியன் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது அந்தகாரம் பட்டுச்சான் இல்லைங்களா? அப்படின்னா சூரியன்னா நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அடையாள பாஷையில்? சூரியன் அப்படின்னு சொல்லும்போது காஸ்பல் லைட் இல்லைங்களா? சுவிசேஷ வெளிச்சம் இல்லைங்களா? அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காஸ்பல் லைட் என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது சுவிசேஷத்தின் ஒளி அது என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது அந்தகாரப்பட்டது. அப்படின்னு அந்தகாரப்பட்டதுன்னா எப்படி நம்ம எடுத்துக்கலாம் இதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எங்கே இப்போ பார்த்தீங்கன்னா 1260 வருஷம் வரைக்கும் வந்து பார்க்கும்போது சபை என்ன பண்ணப்பட்டதுன்னா ஒரு வனாந்திரத்து நிலைமையில் என்னது காணப்பட்டது. அப்படின்னா இப்போ இந்த பிரெஞ்சு புரட்சியின் மூலமாக ஒரு சுதந்திரம் யாருக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சபைக்கு என்ன பண்ணியிருக்குது கிடைச்சிருக்குது. அப்படி கிடைச்சிருக்கும்போது என்ன ஒரு விஷயம் சொல்லப்படுதுன்னா, இப்போ சூரியன் என்ன ஆயிடுச்சான் அப்போ சூரியன் அந்தகாரப்படுதுன்னா இந்த ஒரு சுவிசேஷத்தினுடைய ஒளி மறுபடியும் வந்து இருள் அடைந்ததா அந்தகாரப்பட்டுடுச்சா அப்படின்னா இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது உண்மையான திருச்சபைக்கு இது என்னது பொருந்தாது. உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு இது. அப்போ உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க சத்தியத்திற்காக இன்னும் என்னது அதிகமாக பிரயாசப்படுவாங்க, இன்னும் சத்தியத்தை குறித்து அதிகமாக என்னது சாட்சி கொடுப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து பார்க்கும்போது உண்மையான சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கான ஒரு வாஞ்சை, விருப்பம், தாகம் இதெல்லாம் இருக்கிறதுனால அதிகமான வெளிச்சம் அவங்களுக்கு என்ன பண்ணும் அவங்களுக்கு கிடைக்கும். அப்படின்னா இங்கே வந்து சூரியன் அந்தகாரப்படுது அப்படின்றத நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ சூரியன் அப்படின் போது எது குறிக்குதுன்னா சத்தியம் இல்லைங்களா? புதிய ஏற்பாடு. அப்போ புதிய ஏற்பாட்டினுடைய சத்தியம் எதை பற்றினது அப்படின்னு பார்க்கும்போது மெயினாக எதை பற்றினது அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துனுடைய ஈடுபலி ரேன்சம். அப்படின்னா ஒரு மனிதன் வந்து பார்க்கும்போது மீட்பு பெற வேண்டும், பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம ஒரு வசனம் படிக்கிறோம் இல்லையா, வானத்தின் கீழெங்கும் பூமிக்கு மேலே. இப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமமே இல்லாமல் ரட்சிப்படைய வேறு ஒரு நாமம் என்ன பண்ணப்படலை கொடுக்கப்படலைன்னு சொல்லப்படுது. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிரெஞ்சு புரட்சிக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சுவிசேஷத்தின் ஒளி என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது அநேகரால் வந்து பார்க்கும்போது நிராகரிக்கப்படக்கூடிய ஒரு தள்ளப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு போனதை நம்ம பார்க்குறோம். எப்படி அதேமாரி வந்து பார்க்கும்போது ஓல்டு டெஸ்ட்மெண்ட்னா இது சந்திரன் ஓகே சரி. இப்போ சந்திரன் வந்து ஒளியை கொடாது இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் வந்து பார்க்கும்போது ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டு. இந்த ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டில் எதை பற்றி சொல்லப்படுதுன்னா சந்திரனாலே நம்ம என்ன எது அடையாள பாஷை நியாய பிரமாணம். அப்போ நியாய பிரமாணத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது பலிகளை பற்றி சொல்லப்பட்டிருக்குது இல்லைங்களா? அப்படின்னா இந்த பலிகளை வந்து ஜனங்கள் எப்படி பார்க்க ஆரம்பித்தாங்க இந்த 1799 அப்புறம் இந்த பலியை வந்து தேவன் இப்போ ஜனங்கள் எப்படி பார்க்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மோசமாக என்ன பண்ணாங்க. இப்போ என்னென்னா இப்போ தேவன் வந்து பார்க்கும்போது அன்புள்ளவர் இரக்கமுள்ளவர் அப்படிலாம் போதிக்கிறோம் சொல்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு தேவன் வந்து இப்படிப்பட்ட ஒரு என்னது அப்படின்னா இது வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது ஒரு பயங்கரமாக என்னது இருக்குது. இதை வந்து எங்களால் என்ன பண்ண முடியல ஏற்றுக்கொள்ள முடியல. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது என்னவா நட்சத்திரங்கள் விழுந்தது இல்லைங்களா? அப்போ இது நட்சத்திரங்கள் விழுந்தது அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது அப்போஸ்தலருடைய டீச்சிங் இல்லைங்களா? அவங்களுடைய வார்த்தைகளை இது அடையாளப்படுத்துது. ஏன் இப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது அந்நாட்களில் என்ன ஒரு விஷயம் நடந்தது இந்த பிரெஞ்சு புரட்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சில மாற்றங்கள் உலகத்தில் என்னது நடக்க ஆரம்பிச்சது. என்ன அப்படின்னு பார்க்கும்போது அநேக கருத்துக்களை சொல்லக்கூடியவர்கள், அநேக தேரிக்களை என்னது சொல்லக்கூடியவர்கள், அதேமாதிரி பார்த்திங்கன்னா அநேக தத்துவங்கள் என்னது கொள்கைகளை கோட்பாடுகளை பேசக்கூடியவர்கள்
அநேகர் என்ன பண்ணாங்க தெரியுமா, எழும்புனாங்க. அப்படி எழும்பும்போது ஒரு பக்கம் வந்து பார்க்கும்போது அறிவியல் வளர்ச்சி ஒரு பக்கம் என்ன பண்ணுது, போயிட்டு இருக்குது. அப்படின்னா இதை சார்ந்து ஒரு குரூப் என்ன பண்ணாங்க, எழும்போது எல்லாத்தையும் எதனோட கம்பேர் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது அறிவியலோடு என்ன பண்ணாங்க. அப்போ பேசக்கூடிய கொள்கைகளை கோட்பாடுகளை சொல்லக்கூடியவங்களை எப்படி பார்த்தாங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய ஆளாக என்ன பண்ணாங்க ஜனங்கள் பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த டைமில் தான் வந்து பார்க்கும்போது இந்த டார்வின் கொள்கைகள்லாம் என்னது, இப்போ வந்து பார்க்கும்போது மனிதன் வந்து பார்க்கும்போது அந்த பரிணாம வளர்ச்சி இல்லைங்களா. இப்போ மனிதன் வந்து பார்க்கும்போது எப்படி தேவனாலாம் என்ன பண்ணப்படலை, சிருஷ்டிக்கப்படலை. அப்படியே என்னென்னா இந்த அமீபா மாரி என்னது அப்படியே அது வந்து ஒரு வளர்ச்சியில் என்ன ஆயிடுச்சுன்னா உருவானது. அப்படின்னா இந்த மனிதனுக்கு வந்து எதை தேவைன்னா இவன் வந்து பார்க்கும்போது குரங்கிலிருந்து மனுஷன் என்ன பண்ணிட்டான் வந்துட்டான். அப்படின்னா ஒரு படிப்படியாக ஒரு பரிணாம வளர்ச்சி இவனுக்குள்ளே என்னது இருக்குது இல்லையா. அப்படின்னா இவனுக்கு எது தேவையில்லை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மீட்புலாம் என்னது தேவையில்லை, ஒரு பாவத்திலிருந்து விடுதலைலாம். இப்போ நான் பாவியாக இருக்கிறேன்னா என்னை நானே என்ன பண்ண முடியும், சரிப்படுத்திக்க முடியும். இதுக்கு ஒரு மீட்பர்லாம் தேவையில்லை அப்படின்றத ஒரு கான்செப்ட் எல்லோரும் என்னது ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாங்க. அதை தான் சொல்லப்படுது காஸ்பல் லைட் என்ன ஆயிடுச்சு, அந்தகார படுறது. அதேமாரி வந்து பார்க்கும்போது ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டு அந்த நியாயப்பிரமாணத்தை சொல்லக்கூடிய பலிகள் எல்லாம் பார்த்து அதை ரொம்ப என்னென்னா ஒரு பயங்கரமாக என்ன பண்ணாங்க, அதை ஏற்றுக்கொள்ளலாம் எங்களால் என்னது முடியாத ஒரு சூழ்நிலை. அதேமாரி பார்த்திங்கன்னா அப்போஸ்தலருடைய எழுத்துக்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டார் மாதிரி என்னாச்சு அது மின்னன ஒரு விஷயம் அப்போஸ்தலருடைய எழுத்துக்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர்களுக்கு எந்த அளவுக்கு தேவன் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வச்சுருந்தார் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் பூமியில் எதை கட்டுவீர்களோ நீங்கள் பரலோகத்தில் அது என்ன பண்ணப்படும், கட்டப்பட்டிருக்கோம். அப்படின்னா நீங்கள் பூமியில் வந்து பார்க்கும்போது ஒரு விஷயத்தை கட்ட வைக்கிறீங்க அப்படின்னா அது பரலோகத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்கும் அது. அப்போ இப்படிப்பட்ட அதிகாரத்தை யாருக்கு தேவன் கொடுத்து வச்சுருந்தாருன்னா அப்போஸ்தலருக்கு கொடுத்து வச்சுருந்தார். அப்படின்னா சத்தியத்தை குறித்து நிறைய விஷயங்கள் அவங்க மூலயமா சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அதெல்லாம் வந்து ஜனங்கள் எப்படி பார்க்க ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமற்றதாக என்ன பண்ணாங்க, முக்கியத்துவம் கொடுக்கல. அதுக்கு எப்படி பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா அன்றைக்கி இருந்த தத்துவ ஞானிகள் அநேக கோட்பாடு கொள்கைகளை பேசக்கூடியவங்க இப்போ ஒரு சாதாரண மனிதர்கள் ஒரு விஷயத்தை சொல்லும்போது எப்படி பார்ப்பாங்க அது அந்த ஒரு வார்த்தையை. அதேமாரி பார்த்திங்கன்னா அப்போஸ்தலருடைய வார்த்தைகளையும் எப்படி பார்த்தாங்கன்னா அதேமாரி என்னது இது வந்து பார்க்கும்போது ஒரு நல்லா பேசியிருக்கிறாங்க, ஒரு ஏற்றுக்கொள்ளலாம் அவ்வளோதான். ஆனால் இதன் மூலமாக இவங்க பேசுகிறத கேட்டு நம்ம இப்படி தான் நடக்கணும்னு அப்படிலாம் என்னது கிடையாது. இது ஒரு சாதாரண என்னது மனிதர்களுடைய வார்த்தை. இவங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட்லாம் கொடுக்குன்ட்டு அவசியம்லாம் கிடையாது. அதை தான் இங்கே என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்போஸ்தலருடைய வார்த்தைகள் முக்கியமற்றதாக என்னாயிடுச்சு போனது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது மற்ற கொள்கை கோட்பாடுகளுக்கு இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது முக்கியத்துவத்தை நாட்கள் என்னது கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதை தான் இங்கே சொல்லும்போது என்ன சொல்லப்படுதுன்னா சூரியன் என்னாச்சு அந்தகாரப்பட்டது. எங்கே இது அப்படின்னு பார்க்கும்போது உண்மையான திருச்சபைகள் மத்தியில் திருச்சபை பிள்ளைகளுடைய மத்தியில் என்னது இந்த ஒரு காரிய நிகழலை யாருடைய மத்தியில் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது யார் மத்தியில் உலகத்தில். அதேமாரி வந்து பார்க்கும்போது இந்த போப் மார்க்கத்தினுடைய அந்த ஒரு காரியத்திலேருந்து என்னது வெளியில் வந்தவங்க மத்தியில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னது நடக்க ஆரம்பிச்சது. இதை தான் அங்கே சொல்லும்போது சூரியன் அந்தகாரப்பட்டது, அடுத்தது சந்திரன் ஒளி கொடுக்காமல் போயிடுச்சு, அடுத்து வந்து பார்க்கும்போது நட்சத்திரங்கள் விழுந்தது இல்லைங்களா. சரி, இந்த நட்சத்திரங்கள் விழத்தை வந்து பார்க்கும்போது இன்னொரு விஷயத்தையும் அங்கே என்ன பண்ணுறாருன்னா சகோதரர் சொல்கிறார். என்னென்னா இப்போ ஸ்டார் மாதிரி போப் மார்க்கத்தில் வந்து பார்க்கும்போது ஸ்டார் மாதிரி இருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய விழுகை பற்றிலாம் என்ன பண்ணுறாருங்க சகோதரர் பாயிண்ட் அவுட் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்க்கும்போது வானத்தின் சத்துவங்கள் என்ன பண்ணுச்சான் அசைக்கப்படும். அப்படின்னா வானத்தின் சத்துவங்கள் அப்படின்னா நம்ம எப்படி எடுத்துக்கலாம் வானத்தின் சத்துவங்கள். சரி, வானம்னாலே நம்ம என்ன சொல்லணும்னா மத ரீதியான உலகம் இல்லைங்களா. அப்போ இந்த டைமில் என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது இந்த போப் மார்க்கம் அது வரைக்கும் எப்படி இருந்தாங்கன்னா ரொம்ப எப்படி இருந்தாங்க டாப்பில் இருந்தாங்க இல்லையா. எல்லா விதமான அதிகாரங்களும் யாருக்கு இருந்தது இவங்களுக்கு இருந்தது. இப்போ விழுந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ்லாம் என்ன ஆச்சு அதிகாரம்லாம் செயல்படலை இல்லைங்களா. அதனால தான் என்னாச்சுன்னா அந்த வானத்தின் சத்துவங்கள் என்ன பண்ணிச்சான் அசைக்கப்படுற ஒரு விஷயம். பெரிய பெரிய இப்போது போப் மார்க் இதில் வந்து பார்க்கும்போது பெரிய பெரிய லெவலில்
மத குருமார்கள்லாம் இருந்தாங்க இல்லையா, ஸ்டார் மாதிரிலாம் இருந்தவங்கலாம் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது வேற ஒரு விஷயத்தை என்ன பண்ணாங்களாம், ஃபாலோ பண்ணி போகிறதுக்கு காணப்பட்டாங்க. அதேமாதிரி வந்து பார்க்கும்போது அரசியல் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் என்ன பண்ணாங்கன்னா அவங்க போக ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் என்ன பண்ணப்படுதுன்னா அங்கே சொல்லப்படுது. இதுதான் என்னென்னா வானத்தின்னது மத உலகத்தில் வந்து பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு மாற்றங்க என்னாச்சு உருவாச்சு இல்லைங்களா. அநேக பிரிவினைகள் என்னது உருவான ஒரு விஷயங்களை தான் அங்கே என்ன சொல்லப்படுதுன்னா வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்பட்டது. அப்படின்னா இந்த நாமினல் கிறிஸ்டியன்ஸ் இவங்க காரியத்தில் என்ன இல்லை அப்படின்னு பார்க்கும்போது உண்மையான சத்திய வெளிச்சம் அங்கே என்ன பண்ணப்படலை, காணப்படலை. ஆனாலும் வந்து பார்க்கும்போது உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருந்தாங்கன்னு பார்க்கும்போது சத்தியத்தை இன்னும் அதிகமாக என்னது தேட ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி வந்து பார்க்கும்போது 1799 அப்புறம் சத்தியத்தை வந்து தேவனுடைய பிள்ளைகள், உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தை என்ன பண்ணாங்க, அதிகமாக தேட ஆரம்பித்தாங்க. எதை குறித்ததான ஒரு ஆராய்ச்சி அந்த நாட்களில் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதை குறித்ததான ஆராய்ச்சி அதிகமாக இருந்தது, இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை இல்லைங்களா. இதை குறித்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது வில்லியம் மில்லர். இவர் வந்து பார்க்கும்போது ஆராய்ச்சி பண்ணார். செகண்ட் கமிங் குறித்து இவர் ஆராய்ச்சி பண்ணும்போது என்ன ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாருன்னா, இயேசு கிறிஸ்து இந்த ஆண்டு இந்த டேட்டில் என்ன பண்ணுவார், வந்துடுவார்னு எதிர்பார்த்தாரு. ஆனால் எப்படி எதிர்பார்த்தாருன்னு பார்க்கும்போது மாம்சத்தில் என்ன பண்ணுறாரு, வருவார்னு எதிர்பார்த்தார். ஆனால் இவர் எதிர்பார்த்த மாதிரி என்ன பண்ணல, இவருடைய புரிந்து கொள்ளுதல் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது தவறாக என்ன ஆயிடுச்சு போயிட்டுது இல்லைங்களா. அப்போ இதை தான் நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்க்கும்போது இந்த 29ஆம் வசனத்தில் அந்த நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடன், உபத்திரம் அப்படின்னு சொல்லும்போது பரிசுத்தவான்களுக்கு என்னது இருந்த அந்த ஒரு உபத்திரம் அது முடிந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மத உலகத்தில் வந்து எப்படி வந்து சத்தியம் என்னது இருள் அடைந்தது, அதுக்கு எப்படி ஒரு முக்கியத்துவம் மற்றதாகிடுச்சு, அப்போஸ்தலருடைய எழுத்துக்களை எந்த அளவுக்கு என்ன பண்ணுறாங்க அவங்க தள்ளிட்டாங்க. அப்போ இதை குறித்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அதை தான் இயேசுக்கிறது என்னென்னா நடக்க போகிற விஷயங்களை முன்னதாகவே என்ன பண்ணுறாரு சொல்கிற ஒரு காரியத்தை பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்போ ஒரு பக்கம் வந்து பார்க்கும்போது பெயர் கிறிஸ்துவ அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா சுவிசேஷன் என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது அந்த ஒளி என்ன ஆயிடுச்சு டவுன் ஆகிடுச்சு நம்ம பார்க்குறோம். ஒரு பக்கம் வந்து பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தை நல்லா என்ன பண்ணுறாங்க ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பார்க்குறோம். அதில் வில்லியம் மில்லருடைய தவறான புரிந்து கொள்ளுதல்னால சிலர் வந்து பார்க்கும்போது தவறான ஒரு விசுவாசத்துக்குள்ள என்னது போன ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். அந்த ஒரு டைமில் தான் என்ன நடக்கும்ன்றதை இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய 24:30 படிக்கலாம். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். சரி, நம்ம இதுக்கெல்லாம் ஏற்கனவே ஒரு அளவுக்கு நமக்கு என்னது புரிதல் இருக்கிறதுனால நம்ம சிம்பிளாக பார்க்கலாம். இப்போ அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். இப்போ சீஷர்கள் கேட்டாங்க இல்லையா, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம். அப்போ அந்த அடையாளம் என்னன்றத இயேசு கிறிஸ்து இங்கே என்ன பண்ணுறாரு சொல்கிறார். என்ன ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் என்னது போய்கொண்டிருக்கும்போது அடையாளம் எங்கே காணப்படும் அப்படின்னு பார்க்கும்போது வானத்தில் என்ன பண்ணுவோம் காணப்படும். அப்படின்னா வானம் அப்படின்றதுலே நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வானனாலே என்னன்னு பார்த்தோம் நம்ம மத உலகம். அப்படின்னா இந்த ஒரு அடையாளம் ஃபஸ்ட்டு எங்கே தான் தெரியும் அப்படின்னு பார்க்கும்போது மத உலகத்தில் தான் என்னது தெரியும். அப்போ மத உலகத்தில் தான் வந்து பார்க்கும்போது இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் என்னது ஒரு பக்கம் வந்து பார்க்கும்போது ஒரு சிலர் கொள்கைகள் மனுஷனுடைய கோட்பாடுகளை இதை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுவாங்க போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஒரு பக்கம் வந்து பார்க்கும்போது உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் வந்து பார்க்கும்போது சத்தியத்தை இன்னும் என்ன பண்ணணும் அறிந்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி இருக்கும். அவங்களுக்குள்ளேயே அந்த ஒரு விடுதல் என்ன பண்ணும் காணப்படும். அப்படி இருக்கும்பொழுது தான் அடையாளம் வந்து பார்க்கும்போது வானத்தில் காணப்படும். அப்படின்னா அந்த வானன்றதை நம்ம எதை பார்க்கணும்னு பார்க்கும்போது மத உலகம் இல்லைங்களா. அப்போ மத உலகத்தில் வந்து பார்க்கும்போது ஒரு அடையாளம் காணப்பட்டுச்சான். எதை பற்றின அடையாளம்? சரி,
பிக்சர் போட்டிருக்கிறேன். சரி, நீங்கள் பிக்சர் பார்த்ததுனால நீங்கள் என்ன முடிவு பண்ணிடக்கூடாதுன்னா, அந்த அடையாளம் யார்? பிரதர் ரசல் இல்லைங்களா? சரி, என்னென்னா ஒரு விதத்தில் வந்து பார்க்கும்போது நம்ம எப்படி இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ரசல் பிரதரையும் ஒரு அடையாளமாக என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்க்கும்போது அங்கே கேட்கப்பட்ட கேள்விக்கு நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். உங்களுடைய வருகைக்கு என்னது அடையாளம் அப்படின்னா, வருகை குறித்து பலவிதமான குழப்பங்கள் அந்த சூழ்நிலையில் போய் கொண்டிருக்கும்போது, அந்த வருகை பற்றினதான விஷயத்தை தெளிவாக மத உலகத்துக்கு எடுத்து கொடுத்தவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது சார்லஸ் ரசல். அப்படின்னா என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வானம் என்றது எதை பார்த்திங்கன்னா மத ரீதியான உலகம். இந்த மத ரீதியான உலகத்தில் வந்து பார்க்கும்போது, சத்தியத்தில் வந்து பார்க்கும்போது மிகப்பெரிய சில குழப்பங்கள், சில மாற்றங்கள்லாம் அங்கே உருவாகி கொண்டு இருக்கும்போது, தெளிவான ஒரு சத்தியத்தை வந்து பார்க்கும்போது கொடுத்தாராம். யார்? ரசல் பிரதர். எதை குறித்து அப்படின்னு பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை இல்லைங்களா? அப்போ 2ஆம் வருகை குறித்து என்ன ஒரு விஷயத்தை வந்து ரசல் மூலமாக வந்து தேவன் வெளிப்படுத்தினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரோஷியானா என்னது? வந்து இருத்தல். அப்படின்னா என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சீசர் கேட்டாங்க இல்லையா? இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அடையாளத்தை தெளிவாக சொன்னார்னா, அவர் வரப்போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றிலாம் இங்கே ரசல் பிரதர் என்ன பண்ணல, சொல்லலை. இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் என்ன பண்ணிட்டாரு? வந்துட்டார் இல்லைங்களா? அவர் வந்து என்ன மாதிரி அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறாரு அப்படின்றத வந்து பார்க்கும்போது தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மத உலகத்துக்கு என்ன பண்ணார், சொன்னார். அப்படி சொல்லும்போது வந்து பார்க்கும்போது ஒரு சிலர் அதை என்ன பண்ணாங்க அப்படின்னா, என்ன ஒரு விஷயம் தெரியுங்களா? இப்போ வில்லியம் மில்லர் வந்து எப்படி நினச்சிக்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் என்ன பண்ண போகிறாரு, வரப்போகிறாரு, அவர் எல்லாரும் என்ன பண்ணலாம், பார்க்கலாம் அப்படின்ற ஒரு தவறான ஒரு புரிதல் யாருக்குள்ளே இருந்ததுன்னா வில்லியம் மில்லர். அப்போ அதை ஃபாலோ பண்ணி தான் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, அவரை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் போனாங்க. ஆனால் இவர் ரசல் பிரதர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாம்ச கண்களால் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஆனாலும் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா வந்துட்டார், 2ஆம் வருகையில் வந்துட்டார். அப்போ அவர் 2ஆம் வருகையில் வந்துட்டார் அப்படின்றதுக்கு வசனத்தின் அடிப்படையில் இப்போ வந்து பார்க்கும்போது, நீங்கள் மாம்சத்தின் வழியாக நீங்கள் வந்து பார்க்கும்போது நேரடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணது இது தெரியாது. எதன் அடிப்படையில் பார்க்கணும் அப்படின்னா, அவருடைய வருகையை எதன் அடிப்படையில் பார்த்தா இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்துட்டாருன்றது தெளிவாக தெரியும், வசனத்தின் அடிப்படையில் இல்லைங்களா? அப்போ சத்தியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா சத்தியத்தின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்துட்டார், அவர் வந்து செயல்படுறாருன்றத தெளிவாக நீங்கள் என்ன பண்ணலாம், பார்க்கலாம். அப்படின்றத அந்த இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகைக்குரிய காரியங்களை, சத்தியங்களே தெளிவாக மத உலகத்துக்கு எடுத்து சொன்னவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது சார்லஸ் ரசல் இல்லைங்களா? அப்போ அந்த ஒரு அடையாளம் எது அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை பற்றினதான சத்தியம் இல்லைங்களா? அப்போ என்ன ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்கணும். இப்போ கண்டு விசுவாசிக்கிறது கிடையாது. எப்படி விசுவாசிக்கணும் தேவனுடைய பிள்ளைகள்? காணாமல் என்னது விசுவாசிக்கிறது இல்லைங்களா? அப்போ அந்த ஒரு விஷயத்தின் அடிப்படையில் சத்தியம் வந்து, ஏன்னா அவர் எப்படி வந்திருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது மாம்சத்தில் வரல. இயேசு கிறிஸ்து எப்படி வந்திருக்கிறார்? ஆவியில் என்ன பண்ணிக்கிறாரு, ஆவியின் சரீரத்தில் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவரை வந்திருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை மத உலகத்துக்கு தெளிவாக என்ன பண்ணார், எடுத்து சொன்ன ஒரு காரியம். அதுதான் வந்து பார்க்கும்போது அந்த ஒரு அடையாளன்றதை நம்ம என்ன பண்ணுறோம், பார்க்குறோம். இப்போ நம்ம மத்திய 24ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை படிக்கலாம் பாருங்க. அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். சரி, இப்போ மனுஷகுமாரனுடைய அடையாளம் இப்போ எங்கே காணப்படுது அப்படின்னு பார்க்கும்போது மத உலகத்தில் என்ன பண்ணுது, காணப்படுது. அப்போ அந்த டைமில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது, மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் வருகிறது, பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு என்ன பண்ணுவாங்க, புலம்புவார்கள். இப்போ வந்து
இந்த ஒரு வசனத்தை வந்து நம்ம படிக்கும்பொழுது சகல கோத்திரத்தாரும் கண்டு என்னது புலம்புற ஒரு விஷயங்குது இல்லையா? அது வந்து நேரடியாக நடக்கிற ஒரு விஷயமா. இப்போ இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வந்து எல்லாரும் என்னது பார்க்க முடியுமா அப்படின்னா யாரும் என்ன பண்ண முடியாது கண்களால். ஏன்னா வசனமே தெளிவாக சொல்லுது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. அப்படின்னா மாம்ச கண்களில் யாரை பார்க்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆவியின் சரீரத்தில் இருக்கிறாரு. அப்போ ஆவியின் சரீரத்தில் இருக்கிற அவரை வந்து ஒருத்தவங்க பார்க்கணுன்னா அவர் இருக்கிற வண்ணமாக யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியுன்றது வசனம் தெளிவாக இருக்கும்போது சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள் அப்படின்னா இது எப்போ அப்படின்றத நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ஒரு வருகை எத்தனை ஸ்டேஜ் நம்ம பார்க்குறோம்? பரோஷியா, எஃபிஃபனியா இல்லைங்களா, அப்போகாலிப்ஸ். இது வந்து பார்க்கும்போது வெளிப்படையான என்னது ஒரு காரியம். அப்போ இதில் வந்து என்ன ஒரு விஷயம்னா அப்போ கூட வந்து பார்க்கும்போது உலக ஜனங்கள் வந்து இந்த இயேசு கிறிஸ்துவ வந்து என்னது பார்ப்பாங்கன்னா மகா உபத்திரம் முடிந்ததுக்கப்புறம் உணர்ந்து கொள்வார்கள். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு, அவருடைய ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா? அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய வருகை, அவருடைய ராஜ்யம், அதுக்குரிய ஒரு அடையாளங்கள் சில நிகழ்வுகள்லாம் பார்த்து ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது உணர்ந்து கொள்ளுதல். அதனால தான் அதுக்கு என்ன இப்போ கிரீக்கில் என்ன ஒரு பேர் சொல்லுவோன்னா அப்டோ மை இல்லைங்களா? அது என்னென்னா உணர்ந்து கொள்ளுதல் இல்லைங்களா, புரிந்து கொள்ளுதல். அந்த புரிந்து கொள்ளுதலுக்குரிய அந்த அறிவை அவங்க என்ன பண்ணுவாங்க, பெற்றுக்கொள்வாங்க. ஆனால் நேரடியாக அவங்களால என்ன பண்ண முடியாது, அதை பார்க்க முடியாது அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பார்க்குறோம். சரி, அதுதான் வந்து பார்க்கும்போது அந்த ஒரு கிரீக் வார்த்தை தான் என்னென்னா அப்டோமை அப்படின்ற ஒரு வார்த்தை தான் என்னென்னா அங்கே சொல்லப்படுது. அது வந்து பார்க்கும்போது உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். சரி, இப்போ இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரக்கூடிய இந்த ஒரு நிகழ்வுகள் வந்து பார்க்கும்போது அவர் வரக்கூடியது என்னென்னா எப்படி வராருன்ற சொல்லும்போது மேகங்களில் என்ன பண்ணுவார், வரார். அப்படின்னா மேகன்றது நம்ம எதை எடுத்துக்குவோம், நம்ம மேகம் இல்லைங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வராரு அப்படின்னாலே இந்த உலகத்துக்கு வந்து பெயர் சபையில் சொல்கிற மாதிரி எப்படி எடுத்துக்க முடியாதுன்னா உடனே என்ன ஆகிடும், சமாதானம் வந்துடும், சமாதான ராஜ்யம் உடனே வந்துடும், அப்படிலாம் நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வராருனாலே இந்த உலகத்துக்கு வந்து பார்க்கும்போது ஒரு நியாயத்தீர்ப்பு என்ன ஆயிடுச்சு, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படின்னா உபத்திரம் என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்டார்ட் ஆகிடும். அதை தான் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது கிரேட் மகா உபத்திரம் இல்லைங்களா? அப்போ அந்த மகா உபத்திரம் முடியும் போது தான் ஜனங்கள் என்ன ஒரு ஃபீல் பண்ணுவாங்கன்னு பார்க்கும்போது கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ணுவாங்க, அவங்க ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு காரியத்தை அங்கே என்ன பண்ணப்படுதுன்னா சொல்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, நம்ம அடுத்த வசனங்கள் படிக்கலாம் பாருங்கள். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். சரி, இப்போது அடுத்து என்ன, இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்ததுக்கப்புறம் என்ன ஒரு நிகழ்வு நடக்கும் அப்படின்றது குறித்து திருச்சபை பிள்ளைகளுடைய மத்தியில் என்ன ஒரு நிகழ்வு நடக்கும் அப்படின்றத இயேசு சொல்லும்போது வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் என்ன பண்ணுவார்னா தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கும்போது வானத்தினுடைய 4 திசைகளிலிருந்து என்ன பண்ணுவாங்களாம், கூட்டி சேர்க்கக்கூடிய ஒரு வேலையை என்ன பண்ணுவாங்க, அவங்க செய்வாங்க. அப்படின்னா இதை யாரை கூட்டி சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, யாரை கூட்டி சேர்க்கிற விஷயம், தேவனுடைய பிள்ளைகள் என்னது கூட்டி சேர்க்கக்கூடிய விஷயத்தை என்ன பண்ணுவாங்கன்னா இது செய்யக்கூடிய ஒரு காரியம். இப்போ இந்த வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தம் அப்படின்றத நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்றதுக்கு இதுக்கு இணையான ஒரு வசனத்தை நம்ம படிக்கும்போது இன்னும் நம்ம தெளிவாக புரிஞ்சிக்கலாம். படிக்கலாம் பாருங்கள். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். சரி, இப்போ இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரும்போது எப்படி வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரவாரத்தோடும், அடுத்தது வந்து பிரதான தூதனுடைய சத்தத்தோடும். அப்போ இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வராருனாலே
அவர் வந்து பிரதான தூதனுடைய சத்தம். இப்போ இந்த ஒரு காலப்பகுதியை நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம்? அதுக்கு முன்னாடி வந்து பார்க்கும்போது இந்த பிரதான தூதனுடைய சத்தம் அங்கே வந்து பார்க்கும்போது எக்கால சத்தம்னு சொல்லப்பட்டிருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரீக் வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெலுசிமா. கெலுசிமானா என்ன நம்ம புரிஞ்சிக்கலாம்? கெலுசிமா, கெலுசிமானா ஊக்கமளிக்கக்கூடிய சத்தம். அவருடைய இப்போ இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வராரு அப்படின்னாலே என்ன இந்த உலகத்துக்கு நிகழப்போகுது அப்படின்னும் போது, இப்போ 2ஆம் வருகையில் இயேசு கிறிஸ்து வராருனாலே எப்படி வராரு அவர்? சரி, இப்போ இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வராருனாலே எது ஸ்டார்ட் ஆயிடுச்சு? சரி, இதுக்கு இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வராருனாலே இன்னொரு விஷயம் என்ன இப்படி சொல்லணும்னா திரும்ப கொடுத்தலின் காலம். இந்த திரும்ப கொடுத்தலினுடைய காலத்தை தான் நம்ம எப்படி சொல்லணும்னு பார்க்கும்போது ஜூப்ளி. அப்போ ஜூப்ளியில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது யாரெல்லாம் எதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இழந்துட்டாங்களோ, அவள் இழந்து போனதை வந்து பார்க்கும்போது திரும்ப என்ன பண்ணுறது, பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அப்படின்னா இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்திருக்கும் போது இந்த உலகத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு விழிப்புணர்ச்சி ஜனங்களுக்குள்ளே என்ன நடக்குமா, ஒரு விழிப்புணர்ச்சி இல்லைங்களா? இப்போ என்ன ஒரு விஷயத்தை ஜனங்கள் புரிந்து கொள்வாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த உலகத்தில் இந்த பூமியில் வாழ்வதற்கு எங்களுக்கும் என்ன இருக்குது, உரிமை. அப்போ இதை குறித்ததான ஒரு அவேர்னஸ் யாருக்குள்ளே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனங்களுக்குள்ள என்னது வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு முன்னாடி வரைக்கும் இப்போ 1799 வரைக்கும் வந்து நம்ம கணக்கெடுத்து பார்த்தோம்னா ஜனங்கள் வந்து பார்க்கும்போது யாருக்காகவே வாழ்ந்துருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது மற்றவர்களுக்காகவே என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு அடிமைத்தனத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, வாழ்ந்துருக்கிறாங்க. அப்போ முதலாளிகளை எதிர்த்து வந்து பார்க்கும்போது எந்த ஒரு கேள்வி உங்களால் என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. அப்படின்னா இந்த பிரெஞ்சு புரட்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை வருது. இப்போ இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை வந்ததுக்கப்புறம் ஜனங்களுக்குள்ள என்ன ஒரு மாற்றங்கள் உருவாகுது அப்படின்னு பார்க்கும்போது ஜனங்கள் எங்களுக்கும் என்ன இருக்குது தெரியுங்களா, வாழும் அதிகாரம், இந்த உரிமை எங்களுக்கு என்னது இருக்குது அப்படின்னா தங்களுடைய உரிமைக்காக அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது போராட கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. எல்லாத்துக்கும் என்னது கேள்வி, எங்களுக்கு என்ன இருக்குது, உரிமை இருக்குது இல்லைங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து பார்க்கும்போது அநேக இடத்துல வந்து பார்க்கும்போது இந்த அடிமைத்தனத்திலேருந்து அநேக ஒரு விழிப்புணர்வுகள் என்னது ஏற்பட ஆரம்பிச்சுது. ஆனால் இதுக்கு முழுமையான ஒரு ரிசல்ட் வந்துடுதா அப்படின்னா அந்த ரிசல்ட் என்ன பண்ணுது, அப்படியே இது முழுமையான ரிசல்ட்டை நம்ம எப்போ தான் பார்க்க முடியும்னு பார்க்கும்போது அப்போகாலிப்ஸ் இல்லைங்களா, இயேசு கிறிஸ்துனுடைய வெளிப்படையான ராஜ்யத்தில் தான் அதுக்கு ஒரு முழுமையான தீர்வு என்னது கிடைக்கும். அப்போ இதை குறித்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்க்கும்போது ஒரு சகோதரரை குறித்து கூட சொல்கிறாரு. இப்போ இவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது இவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ட்டின் லூத்தர் கிங். இவர் வந்து பார்க்கும்போது ஒரு கருப்பினத்தை என்னது சேர்ந்தவர். இவர் வந்து பார்க்கும்போது இந்த அமெரிக்காவிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கருப்பினத்தவர்களை என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப என்னது அடிமைப்படுத்தி வைத்திருந்த ஒரு காலப்பகுதி. அப்போ அந்த டைமில் அவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா குரல் கொடுத்து உங்களுக்கும் இந்த பூமியில் என்னது வாழ்வதற்கு உரிமை உண்டு, சகல அதிகாரம் என்னது உண்டு, உங்களுடைய உரிமையை நீங்கள் என்ன பண்ணுங்கள், கேட்டு என்ன பண்ணுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு அந்த ஒரு விழிப்புணர்வை என்ன பண்ணார் ஜனங்களுக்குள்ள என்ன பண்ணார்னா கொண்டு வந்தார். இவருடைய ஸ்பீச், இவருடைய வார்த்தையை கேட்டு அநேக ஜனங்கள் இவர் என்ன பண்ணாங்க, ஃபாலோ பண்ணாங்க. அதனால் வந்து பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை என்னது அந்த அடிமைத்தனம் மாறி. இதுக்காக வந்து பார்க்கும்போது ஆபிரகாம் லிங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். இந்த கருப்பினத்துக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க, போராடி இருக்கிறாங்க அப்படின்றது. அப்போ கடைசியாக இவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. அடால எங்கள் 4 பிள்ளைகளும் வந்து பார்க்கும்போது இந்த பூமியில் வந்து பார்க்கும்போது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுன்னது அவங்களுக்கு நடக்கும். எப்படி நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வந்து பார்க்கும்போது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு ஒருத்தவங்களை வந்து எதன் அடிப்படையில் வந்து பார்க்கும்போது ஒருத்தவங்களை ஏற்றுக்கொள்வது நிராகரிக்கிற ஒரு விஷயம்லாம் எதன் அடிப்படையில் இருக்குதுன்னா கலரின் அடிப்படையில் இருக்குது. நான் கருப்பேன், நீ சிவப்பு அப்படின்ற ஒரு அடிப்படையில் என்ன பண்ணுறேன்னா இந்த நிராகரிப்பு, இந்த ஒரு நியாய தீர்ப்புலாம் என்ன பண்ணுது காணப்படுது. ஆனால் இதுக்கு ஒரு மாற்றங்கள் என்னது வரும். அப்போ எதன் அடிப்படையில் இருக்குன்னு பார்க்கும்போது நிறத்தின் அடிப்படையில் இல்லை, எதன் அடிப்படையில் இருக்குமா,
கேரக்டர். அப்படின்னா அவங்கவுங்க வந்து பார்க்கும்போது கேரக்டரின் அடிப்படையில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து பார்க்கும்போது அந்த ஒரு நியாயத்தீர்ப்புனது செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கும் அப்படின்றத குறித்து என்ன பண்ணாருன்னா சொன்னார். இவர் வந்து பார்க்கும்போது அந்த ஒரு கருப்பினத்துக்காக என்ன பண்ணாருன்னா போராடினார். அப்படின்னா அந்த ஒரு விழிப்புணர்ச்சியெல்லாம் எப்போ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்து செய்யக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா திரும்ப கொடுத்தலின் காலம். அப்படின்னா எல்லாருக்குள்ளேயும் வந்து பார்க்கும்போது அந்த ஒரு அவேர்னஸ் எப்போ வந்ததுன்னு பார்க்கும்போது 1874க்கு பிறகு தான் இந்த ஒரு அவேர்னஸ்னால் ஜனங்களுக்குள்ள என்னது வர ஆரம்பிச்சது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ அடுத்தது நம்ம பார்க்கும்போது இதுதான் வந்து பார்க்கும்போது கெலிசிமா ஊக்கமளிக்கக்கூடிய ஒரு சத்தம். இது வந்து பார்த்திங்கன்னா சபைக்கு மட்டும் கிடையாது, உலகத்துக்கு இந்த சத்தம் என்னது போகக்கூடிய விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்படின்னா அந்த தேவ எக்காலம், இப்போ இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வராரு அப்படின்னாலே என்ன ஒரு எக்காலம் கேட்குமா? தேவ எக்காலம். அப்படின்னா அந்த தேவ எக்காலம்னா எந்த எக்காலம்? இந்த எக்காலத்தை தான் ஒருத்தர் என்ன பண்ணார், ஊத ஆரம்பித்தார். யார் அவர்? ரசல் பிரதர் இல்லைங்களா? அப்போ அவர் ஊதும்போது என்ன ஒரு விஷயம் இந்த உலகத்தில் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கலாம் பாருங்கள். ரெவலேஷன் 11:15. வெளிப்படுத்துதல் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. சரி, இப்போ ரசல் பிரதர் வந்து பார்க்கும்போது இவர் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் தூதன் இல்லைங்களா? அப்படின்னா இந்த 7ஆம் தூதன் இந்த ஒரு எக்காலத்தை ஊழுதும்போது இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் என்ன பண்ணிட்டார், வந்துட்டார் அப்படின்னு அந்த ஒரு எக்கால சத்தத்தை ஊழுதும்போது என்ன ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்றது சொல்லப்படுதுன்னா, உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலம் என்ன பண்ணுவார் அப்படின்னா என்ன ஒரு விஷயத்தை வந்து அங்கே சகோதரர் சொன்னார்னா அதுதான் அடையாளம். அதுதான் என்னது அடையாளம். அந்த அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துனுடைய வருகை வேறு ராஜ்யம் வேறுலாம் என்னது கிடையாது. அப்போ இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வராருனாலே ராஜ்யத்தோடு தான் என்ன பண்ணுறாரு வரார். அப்போ அவர் வரும்போது எப்படி வராரு அப்படின்னு பார்க்கும்போது ராஜாவாக என்ன பண்ணுறாரு வராரு. அவர் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது சில காரியங்களெல்லாம் ஒழுங்குபடுத்திட்டு அதுக்கப்புறம் ராஜாவால் என்ன பண்ணுறதில்ல ஆகிறது கிடையாது. அவர் வரும்போதே எப்படி தான் வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாவாக தான் என்ன பண்ணுறாரு வராரு அப்படின்ற ஒரு விஷயத்தை சகோதரர் ரசல் மூலமா தேவன் என்ன பண்ணார் வெளிப்படுத்தினார். அப்போ அந்த தேவ எக்காலம் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா 7ஆம் சபைக்குரிய இல்லைங்களா அந்த ஒரு சத்தம், அதுதான் வந்து பார்க்கும்போது சகோதரருடைய சத்தியங்கள். அது வந்து பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உலகத்தில் என்னது கொண்டு வந்தது. அவர் அந்த சத்தத்தை ஊழுதும்போது என்ன ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்றத அங்கே சொல்கிறாருன்னா உலகத்தின் ராஜ்யங்கள் யாருக்குள்ளே வந்துருச்சான்? ஆமாம், அது வந்து பார்த்திங்கன்னா கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துக்கும் உரிய என்னது ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலமும் என்ன பண்ணுவார்? ஆமாம் என்ற கம்பீர சத்தங்கள் எங்கே முழங்குச்சு அப்படின்னு பார்க்கும்போது வானத்தில். அப்படின்னா எங்கே இது முழங்குச்சு ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது உலகத்தில் கிடையாது, வானத்தில். வானம்னா மத ரீதியான உலகம். அப்படின்னா மத ரீதியான உலகத்தில் என்ன ஒரு விஷயங்கள் வந்து பார்க்கும்போது முழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் என்ன பண்ணிட்டாரு வந்துட்டார். அவர் எப்படி வந்திருக்கிறாருன்னா ராஜாவாக என்ன பண்ணியிருக்கிறாரு வந்திருக்கிறாரு. அவர் வந்ததுக்கப்புறம் எது ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது திரும்ப கொடுத்தலின் காலம் என்ன ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயங்கள் அங்கே என்ன பண்ணப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் என்ன சொல்லப்படுதுன்னா தேவ எக்காலம் இல்லைங்களா? அப்போ இதற்காக நம்ம சகோதரர் ரசல் அவர் பண்ண ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ச் டவர். இந்த வாட்ச் டவரில் வந்து பார்க்கும்போது எதை குறித்து அவர் வந்து அதிகமாக எழுதினார், இந்த வாட்ச் டவரே உருவாக்குறதுக்கு காரணமே என்ன அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்தினுடைய 2ஆம் வருகைக்குரிய சத்தியங்கள், அதேமாதிரி பார்த்திங்கன்னா திரும்ப கொடுத்தலின் காலம், அவர் வந்து என்ன காரியங்கள் என்ன பண்ணுறாரு செய்து கொண்டிருக்கிறாரு, அறுவடையின் காரியங்கள் என்ன ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதெல்லாம் குறித்து வந்து பார்க்கும்போது சகோதரர் வந்து பார்க்கும்போது இதன் மூலமாக அநேக என்ன பண்ணார் காரியங்களை வந்து பார்த்திங்கன்னா உலகத்துக்கு அவர் சொல்ல ஆரம்பித்தார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.
இப்போ இதை தொடர்ந்து இன்னொரு வசனங்கள் நம்ம படிக்கலாம் பாருங்கள். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். சரி, அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் என்ன ஒரு விஷயம் நடக்கும்? இப்போ இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்துட்டார். வந்த உடனே பார்க்கும்போது உலகத்துக்கு ஒரு அவேர்னஸ் என்ன பண்ணுது, கிடைக்குது. அதேமாரி வந்து பார்க்கும்போது மத உலகத்துக்கு தேவையான ஒரு சத்தியத்தை அங்கே என்ன பண்ணப்படுது, கொடுக்கப்படுது. இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்து என்ன பண்ணுறாரு, செயல்பட்டு கொண்டிருக்கிறாரு. ராஜாவாக என்ன பண்ணியிருக்கிறாரு, வந்திருக்கிறாரு. அப்படின்ற ஒரு விஷயங்கள் மத உலகத்துக்கு என்ன பண்ணப்படுதுன்னா சொல்லப்படுது. அவர் வந்துட்டு அடுத்தது என்ன விஷயங்கள் செய்கிறாருன்றத அங்கே தெளிவாக வசனம் சொல்லுது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது என்ன பண்ணுவாங்க, எழுந்திருப்பார்கள். இல்லைங்களா? அப்படின்னா ரசல் பிரதர் என்ன ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தினார் தெரியுங்களா? எந்த விஷயத்தை தெளிவுபடுத்தினார்? உயிர் தேர்தல் என்ன ஆயிடுச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்து மரித்த பரிசுத்தவான்களை என்ன பண்ணிட்டாரு, உயிர் தெழுப்பிட்டார். உயிர் தெழுப்புதல் நடந்துடுச்சு. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உயிர் தெழுதலை குறித்து வேறு மாதிரி ஒரு போதனை உலகத்தில் என்ன பண்ணுச்சு. அப்போ இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வராருன்னா அப்படியே என்ன பண்ணுவார், எல்லோரும் வந்து பார்க்கும்போது காணாமல் போயிடுவாங்க, இல்லைங்களா, எடுத்துக்கொள்வாங்க. இப்படிலாம் இருக்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் என்ன பண்ணிட்டார், வந்துட்டார், ராஜாவாக வந்திருக்கிறாரு. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு நியாய தீர்ப்பு இந்த உலகத்துக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, செய்து கொண்டிருக்கிறாரு. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா மரித்த பரிசுத்தவான்களை என்ன பண்ணிட்டாரு, அதனால தான் வாசனம், அப்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது என்ன பண்ணுவாங்க, எழுந்திருப்பார்கள். இல்லைங்களா? சரி, நிறைய பேர் ஏன் இந்த ஒரு வசனத்தை வந்து ஆழமாக இதை வந்து சகோதரர் என்ன பண்ணாருன்னா சொல்ல ஆரம்பித்தார். அதேமாரி வந்து பார்க்கும்போது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் எப்படி நினச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிக்கலாம் பாருங்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமையே சுதந்திரிப்பதும் இல்லை. சரி, அது வரைக்கும் என்னென்னா மாம்சத்தில் தான் என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் மரித்து மாம்சத்தில் உயிர் தெரிந்து வருவாங்க அப்படின்ற ஒரு காரியங்கள் இருந்தது. ஆனால் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது, மாம்சம் ரத்தம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை, அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பது கிடையாது. அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு உயிர்த்தெழுதல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரித்த பரிசுத்தவான்களுக்கு. இல்லைங்களா? அப்போ மரித்த பரிசுத்தவான்கள் எப்படி உயிர்த்தெழுந்து வருவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஆவியின் சரீரத்தில் என்ன பண்ணுவாங்க, அவங்க உயிர்த்தெழுந்து வருவாங்க. அதை தான் என்னென்னா, இப்போ அழிவுள்ளது அழியாமை என்ன பண்ணாதது, சுதந்திரிக்காது. இதே மாதிரி இன்னொரு வசனத்தை கூட நம்ம படிக்கலாம் பாருங்கள். இன்னொரு வசனம் 1 கொரிந்தியர் 15:10. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். சரி, அப்போ ஒரு ரகசியத்தை இங்கே என்ன பண்ணுறாருன்னா பவுல் என்ன பண்ணுறாரு, ஓப்பன் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, நாம் எல்லாரும் நித்திரை அடைவது கிடையாது, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் என்ன பண்ணப்படுவோம். அப்படின்னா என்ன ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, அது வரைக்கும் 6 கால சபையில் மரித்தாங்க இல்லையா பரிசுத்தவான்கள், அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நித்திரையில் என்ன பண்ணாங்க, வெயிட்டிங்கில் இருந்தாங்க. என்னென்னா அந்த ஒரு நம்பிக்கையில் என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஒரு மரித்தார்கள், அதற்காக அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது வெயிட் பண்ண 6 காலம் இல்லைல்ல. இப்போ இயேசு கிறிஸ்து 1874 வந்தார். அது வரைக்கும் அவங்க என்ன பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னு பார்க்கும்போது வெயிட் பண்ணாங்க. இல்லைங்களா? ஆனால் ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் பொழுது, கடைசி எக்காலம் யார் தொனிச்சது, 7ஆம் எக்காலம். சகோதரர் ரசல் மூலிமா வந்து பார்க்கும்போது அந்த ஒரு எக்காலம் என்ன பண்ணப்பட்டது, தொனிக்கப்பட்ட போது என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு உயிர்த்தெழுதல். இல்லைங்களா? அப்போ மரித்த அந்த நம்பிக்கையோடு மரித்தாங்க இல்லையா. இயேசு கிறிஸ்து வந்து எங்களை என்ன பண்ணுவார், உயிர்த்தெழுப்புவார் அப்படின்ற நம்பிக்கையில் மரித்தாங்க இல்லையா. அந்த நம்பிக்கைக்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா வந்து அவங்கள என்ன பண்ணார், உயிர்த்தெழுப்பினார். அதுக்கு அவங்க எவ்வளோ காலம் வெயிட் பண்ண வேண்டியது இருந்தது, ஒரு 18 நூற்றாண்டுகள் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, வெயிட் பண்ணியிருக்கிறாங்க.
இல்லைங்களா? அந்த நம்பிக்கையில் என்ன பண்ணியிருக்கேன், 18 19 நூற்றாண்டுகள் வெயிட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் வந்து பார்க்கும்போது கடைசிய காலம் தொனிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, மறுரூபம் ஆக்கப்படுவோம், இல்லைங்களா? அப்போ நம்ம எல்லாரும் ஒன்று பார்க்கும்போது, இப்போ அடுத்தது இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்ததுக்கப்புறம் மரிக்கக்கூடியவங்க அவங்க வந்து வெயிட் பண்ணணுமா? அந்த லாஸ்ட்டு ட்ரம்ப் இல்லைங்களா ஊற்றும் பொழுது, இப்போ அதுக்கு முன்னாடி நித்திரை அடைஞ்சவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணாங்க இல்லையா? ஒரு காலப்பகுதி வரைக்கும் என்ன பண்ணாங்க, வெயிட் பண்ணாங்க. அது மாதிரி வந்து பார்க்கும்போது பரிசுத்தவான்கள் இப்போ வெயிட் பண்ணணுமா அப்படின்னா, கடைசி பாதாங்கம் வெயிட் பண்ணணுமான்னா வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதை தான் என்ன சொல்லப்படுதுன்னு பார்க்கும்போது, ஒரு இமை பொழுதில் என்ன பண்ணுவாங்க, இப்போ மரிச்சிட்டாங்க, இங்கே வந்து பார்க்கும்போது நம்மளுடைய சடலங்கள் என்ன பண்ணப்படும் இருக்கும். அதை பார்த்து ஒரு சிலர் அழலாம் இல்லைங்களா, அழுதுன்னு இருக்கலாம். ஆனால் அவங்க வந்து பார்க்கும்போது ஒரு நிமிஷத்தில் எங்கே போயிடுவாங்க, அவங்க மறுரூபம் ஆயிட்டு அங்கேருந்து யாரை பார்ப்பாங்க, நம்மள எல்லோரும் என்ன பண்ணுவாங்க பார்ப்பாங்க. நாம் தான் இங்கே என்ன பண்ணுவோம், ஐயோ நம்மளை விட்டு என்ன பண்ணாங்க போயிட்டாங்களே அப்படின்ட்டு நாம் தான் என்ன பண்ணுவோம்னா கஷ்டப்படுவோம். ஆனால் அவங்க வந்து பார்க்கும்போது உண்மையாலுமே அவங்களுடைய ஓட்டத்தை வந்து கரெக்டாக ஓடி அவங்க நிறைவு செய்திருந்தாங்கன்னா அவங்க வந்து கிறிஸ்துவோடு போய் என்ன பண்ணுவாங்க, சேர்ந்துருவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணுறோன்னா பார்க்கலாம். வசனத்தை மறுபடியும் படிக்கலாம் பாருங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தில் இருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பாருங்க, அப்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது என்ன பண்ணுவாங்க, எழுந்திருப்பார்கள். ஏன் வந்து பார்க்கும்போது அப்போ வந்து அந்த ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, செய்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ சபை நிறைவு எவ்வளோ பேர் அப்படின்னு பார்க்கும்போது 1,44,000 பேர். அப்படின்னா இவங்க வந்து பார்க்கும்போது ஒன்றா என்ன பண்ணணும், சேரணும். ஒன்றா சேர்ந்தால் தான் ஒரு முழுமையான ஒரு ஆலயமாக என்ன பண்ண முடியும். இப்போ தலை ரெடி ஆகிடுச்சு. இப்போ 6 கால சபையில் மரித்த பரிசுத்தவான்கள் என்ன பண்ணுறாங்க, ரெடியாக இருக்கிறாங்க. இன்னும் வெயிட்டிங்கில் யார் இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது பாத அங்கம் இருக்கிறாங்க இல்லையா? அப்போ என்னென்னா, இப்போ மரித்தவர்கள் வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறாரு, உயிர் தெழுப்பக்கூடிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பார்க்கும்போது ஆலயமாக இப்போ என்ன பண்ணணும், சேரணும். சேர்ந்தால் தான், முழுமை அடைஞ்சால் தான் இந்த பூமிக்கு என்ன ஒரு காரியம் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு சமாதான ராஜ்யம் என்னது, இப்போ இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த அந்த ஒரு ராஜ்யம், உங்களுடைய சித்தம் பரமண்டலம் செய்வது போல், இப்போ அவருடைய அந்த ராஜ்யம் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக அந்த வந்து பீஸ் ஆஃப் கிங்டம் இல்லைங்களா, சமாதான ராஜ்யம் வெளிப்படணும் அப்படின்னா சபை முழுமையாக என்ன பண்ணணும், நிறைவடையணும். அப்போ அந்த ஒரு நிறைவடைகிற ஒரு விஷயத்தை தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக என்ன பண்ணுறாரு, செய்கிறார். ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது முன்னாடியே மரித்தவங்களை என்ன பண்ணுறாரு, உயிர் தெழுப்புறார். இப்போ இதை நம்ம புரிந்து கொள்ளணும்னா இதுக்கு ஒரு பேரல், இதுக்கு ஒரு நிழல் வேதத்தில் வச்சுருக்கிறார். இப்போது சாலமனுடைய ராஜ்யம். இப்போ சாலமன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிக்கலாம் பாருங்கள். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சாலமோன் இஸ்ரவேலின் மேல் ராஜாவான 4ஆம் வருஷம் சீப் மாதம் ஆகிய 2ஆம் மாதத்திலும் அவன் கர்த்தரின் ஆலயத்தை கட்டத் தொடங்கினான். சரி, இப்போ சாலமன் வந்து ராஜாவாகி எப்போ அவர் வந்து ஆலயத்தை கட்ட ஸ்டார்ட் பண்ணுறார், எதுக்கு இந்த ஒரு பாயிண்ட் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் என்ன பண்ணிட்டார், வந்துட்டார். வந்த உடனே எல்லாரையும் உயிர் தெழுப்பிட்டாரா அப்படின்னா, உயிர் தெழுதல் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, 1878. அதுக்கு இந்த ஒரு நிழல், இந்த மாதிரி நிறைய நிழல் இருக்குது. இதில் வந்து ஒரு ஷாம்பிளுக்காக இந்த நிழல் என்ன பண்ணுறோம் நம்ம பார்க்குறோம். இப்போது சாலமோன் ராஜாவாகி 4ஆம் வருஷத்தில் தான் எதை கட்ட ஸ்டார்ட் பண்ணுறாரு தெரியுங்களா, ஆலயத்தை கட்ட ஸ்டார்ட் பண்ணுறார். அதேமாரி தான் வந்து பார்க்கும்போது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் என்ன பண்ணிட்டார், வந்துட்டார். எப்போ வந்தார்னு பார்க்கும்போது 1874 வந்துட்டார். 1874 வந்தார். எப்போ உயிர்த்தெழுதல், அதுக்கு முன்னாடி மரித்த பரிசுத்தவான்கள் 6 கால சபையில் என்ன பண்ணாங்க, மரித்தாங்க இல்லையா? அந்த ஒரு பரிசுத்தவான்கள் எப்போ உயிரடைஞ்சு போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது
78 இல்லைங்களா? அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா போயிட்டாங்க. கொஞ்சம் பேர் என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் பாருன்றது நம்ம எப்படி சொல்லலாம், பாதி பேர் போயிட்டு இருப்பாங்களா இல்லைங்களா? எவ்வளோ பேர் போனாங்கன்றது ஆண்டவருக்கு தான் என்னது தெரியும். ஆக மொத்தம் வந்து பார்க்கும்போது எது தான் பெண்டிங்னு பார்க்கும்போது பாத அங்கம். அப்போ இப்போ நாம்ளும் நம்மளுடைய கோர்ஸை முடிக்கும் பொழுது இல்லைங்களா, பாத அங்கங்களும் அவங்களுடைய கோர்ஸை முடிக்கும் பொழுது அவங்களும் எங்கே போயிடலாம், அவரோட போய்டு சேர்ந்துடலாம். அப்படின்னா அந்த ஒரு ஆலயம் கட்டக்கூடிய ஒரு பணி இது வந்து பார்க்கும்போது சாலமோன் கட்டின ஆலயம் வந்து எப்படிப்பட்ட ஆலயம்னா லிட்டராக கல்லுனால் என்ன பண்ணார், கட்டினார். இது வந்து பார்க்கும்போது மகிமை அடைந்த ஆலயம். இது என்னது, இது கண்களாலெல்லாம் என்ன பண்ண முடியாது. இது வந்து பார்க்கும்போது ஆவிக்குரிய ஆலயம் இல்லைங்களா? அப்போ இந்த ஒரு ஆலயத்தை இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்து என்ன பண்ணின்னுக்கிறாரு, கட்டின்னுக்கிறாரு. இப்போ அதுக்கு முன்னாடி மரித்த நிறைய ஜீவனுள்ள கற்கள் போய் அவர்கிட்ட என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டு சேர்ந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் கற்கள் என்ன பண்ணுறாங்க, பூமியில் இருக்கிறாங்க. இப்போ அவங்களும் வந்து பார்க்கும்போது நிறைவடையணும் இல்லைங்களா? அதுக்கு தான் தெசலோனிக்கர் 4:17 சொல்கிறாரு பாருங்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். பாருங்கள், அப்போ உயிரோடு இருக்கும் நாமும் இல்லைங்களா? உயிரோடு இருக்கிறதுனா யார், நாம் பாத அங்கம் இல்லைங்களா? இப்போ சத்தியத்தை கேட்டுக்கொண்டு இல்லைங்களா, ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களாகிய நாம், அர்ப்பணித்தவர்களாகிய நாம் நம்மளுடைய கோர்ஸை நம்ம என்னது முடிக்கும் பொழுது, ஏன் இதை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து பார்க்கும்போது ஒரு தவறான ஒரு புரிதல் என்ன பண்ணுது, காணப்படுது. என்ன அப்படின்னு பார்க்கும்போது 1,44,000 பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் என்ன பண்ணுவாங்க, உயிர் தெழுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ஒரு சிலர் அப்படியே போதிச்சுன்னு இருக்கிறாங்க. அப்படி இல்லைன்றதுக்கு இந்த வசனத்தை நம்ம என்ன பண்ணுறோம், வைக்கிறோம். அப்போ உயிர் தேர்தல் என்னன்றதுன்னா எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து 1874 வந்துட்டார். 1878 இந்த ஒரு உயிர் தேர்தல் என்ன பண்ணுது, அதுக்கு முன்னாடி மரித்தவங்க வரைக்கும் 6 கால சபையில் மரித்த பரிசுத்தவான்கள் உயிர் தேர்ந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இது வரைக்கும் 1878 இப்போ நம்ம இருக்கிற காலப்பகுதி யாரெல்லாம் அந்த கோர்ஸ் என்ன பண்ணுறாங்க, முடிக்கிறாங்களோ ஒவ்வொருத்தவங்களோ போய் என்ன பண்ணுவாங்க, அப்படியே சேர்ந்துனே இருப்பாங்க. இப்போ அவரோடு கூட அப்படின்னா அந்த வித் இல்லைங்களா, உடன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது முழுமையாக அவங்க போய் என்ன பண்ண முடியாதுன்னா 1000 வருஷம் என்ன பண்ண முடியாது, அந்த ஒரு விஷயம்லாம் கிடையாது. கூட போய் ஜாயின் பண்ணுற ஒரு காரியம். நிறைய பேர் இதை எப்படி புரிஞ்சுருக்கிறாங்க, இப்போ அவரோட கூடன்னும் போது ஃபுல்லாக இந்த ஒரு நிறைவு என்ன பண்ணோம் முடிஞ்சதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவும் 1,44,000 பேர் சேர்ந்து அதுக்கப்புறம் தான் ராஜ்யத்தை என்ன பண்ணுவாங்க, ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல் என்னது இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தை எப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டார். அவர் எப்போ வந்தாரோ 1874 வந்து பார்க்கும்போது அவருடைய ராஜ்யத்தை என்ன பண்ணிட்டாரு, ஸ்டார்ட் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் யாரெல்லாம் அவங்களுடைய கோர்ஸ் முடிஞ்சு போய் சேர்றாங்களோ போய் ஜாயின் பண்ணுற ஒரு காரியம். அதுதான் வந்து பார்க்கும்போது அந்த வித் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். அது உடன், அவரோட கூட என்னது போய் சேரக்கூடிய விஷயம். இதுக்கு வந்து பார்க்கும்போது இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு வசனம் படிக்கலாம் பாருங்க. ரோமர் 6:8. ரோமர் 6:8. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். சரி, இந்த ஒரு வசனம் எதற்காக போட்டிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட, இப்போது அவரோட கூட அப்படின்றத எப்படி புரிந்து கொண்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது கம்ப்ளீட் 1,44,000 பேர் ஃபுல்லாக என்ன பண்ணும், கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் அந்த ஒரு உயிர் தேர்தல் நடக்கும். அதுக்கப்புறம் எல்லோரும் மொத்தமாக என்ன பண்ணுவாங்க, போய் ஜாயிண்ட் ஆவாங்க அப்படின்னு ஒரு புரிந்து கொள்ளுதல் இருக்குது. அப்படின்னா இந்த ஒரு வசனத்துக்கு எப்படி விளக்கம் கொடுக்க முடியும், இதுக்கும் என்ன தான் வருதுன்னு சொல்கிறாங்கன்னா, கூட அப்படின்னா வித்து இல்லைங்களா, உடன். இப்போ இந்த வசனத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம், கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால். இப்போ இயேசு கிறிஸ்து எப்போ மரித்தார், 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டார், மரிச்சிட்டார். அப்படின்னா இந்த வசனம் இப்போ நமக்கு பொருந்துமா, நாம் எப்படி இருக்கிறோம், 2000 வருஷத்துக்கு பின்னால் இருக்கிறோம் இல்லைங்களா? அப்படின்னா கிறிஸ்துவுடனே கூட மரிக்கிறதுனா என்ன அர்த்தம், அவரை போலவே அந்த ஒரு பலியை யாரெல்லாம் என்ன பண்ணுறாங்க, நிறைவேற்றுறாங்களோ, அந்த பலியின் ஜீவித்தை யாரெல்லாம் சரியாக என்னது செய்கிறாங்களோ. அப்படின்னா அந்த பலியின் ஜீவித்தை சரியாக செய்கிறதுனா என்ன அர்த்தம், இயேசு கிறிஸ்து எப்படி தனக்கு உண்டான எல்லாவற்றையும் முழுமையாக என்ன பண்ணிட்டார், அர்ப்பணித்தாரோ. தனக்குன்னு எந்த விதமான விருப்பங்களோ ஆசையோ எந்த விதமான எதிர்கால திட்டங்களோ யாருக்கு இல்லை தெரியுங்களா, இயேசு கிறிஸ்துவுக்கு இல்லை. அப்படின்னா
அவருடைய சித்தம், அவருடைய நோக்கம், அவருடைய விருப்பம் எல்லாமே யாருடையதாக இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடையதை தன்னுடைய விருப்பமாக சித்தமாக என்ன பண்ணார், மாற்றிக்கொண்டார். அந்த மாதிரி மாற்றிக்கொண்டு பலியின் ஜீவித்தை யாரெல்லாம் நிறைவேற்றுறாங்களோ அவங்க மரித்தாங்கன்னா இமைப்பொழுதில் எங்கே போய் சேர்ந்துருவாங்க, அவரோட போய் சேர்ந்துருவாங்க அப்படின்றது நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 7ஆம் கால சபை 6 கால சபை வந்து பார்க்கும்போது அவங்க 1ஆம் நூற்றாண்டில் மறிஞ்சு 18 நூற்றாண்டுகள் என்ன பண்ணுறாங்கன்னா வெயிட் பண்ணாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் என்னது கிடையாது. புரியுது இல்லையா? அவங்க மரித்தாங்கன்னா இமைப்பொழுதில் எங்கே போயிடுவாங்க. அதனால தான் நம்ம வசனம் என்ன படிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 15:52 எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். பாருங்கள், நாமும் என்ன ஆகும், மறுரூபம் ஆக்கப்படுவோம் இல்லைங்களா. இதுக்கு சில உதாரணங்கள் வந்து பார்க்கும்போது லாசருடைய லைஃப், அவருடைய மரணத்தை அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அவருடைய மரணத்தை வந்து இயேசு கிறிஸ்து எதற்கு ஒப்பிட்டு இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ லாசர் வியாதியாக இருந்து என்ன பண்ணுறாரு, மரிச்சிறாரு. சீஷர்கள்ட்ட சொல்லும்போது இயேசு கிறிஸ்து எப்படி சொல்கிறாருன்னா, லாசர் நித்திரை அடைந்து, அப்போ சீஷர்கள் எப்படி புரிந்து கொண்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவன் தூங்குறான்ட்டு என்ன பண்ணாங்க, புரிந்து கொண்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிப்படையாகவே என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் என்ன பண்ணிட்டார், அவர் மரிச்சிட்டாரு அப்படின்றது அங்கே சொல்கிற ஒரு காரியம். அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது அப்போ மரணத்தை வந்து ஏன் இந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன்னா, அவர் செத்து 4 நாள் ஆனதுக்கப்புறம் போயிட்டு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, எழுப்புகிற ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நம்ம தெரிஞ்ச ஒரு விஷயங்கள். அப்படின்னா இதில் என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சம்பவத்தில் மரணத்தை வந்து பார்க்கும்போது இங்கே இயேசு கிறிஸ்து எதுக்கு ஒப்பிட்டு சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நித்திரைக்கு என்ன பண்ணுறாரு, ஒப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்படின்னா மரித்த பரிசுத்தவான்கள் இல்லைங்களா, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் எதுக்குள்ளே இருக்கிறாங்கன்னா ஒரு நித்திரையில் என்ன பண்ணுறாங்க, இருக்கக்கூடிய விஷயம். இது வந்து பார்க்கும்போது உலக ஜனங்களுக்கு இது என்ன பண்ணாது, இப்போ இது வந்து பார்க்கும்போது மரித்த பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்லும்போது, இப்போது ஸ்தேவான் மரித்தார் இல்லையா, எப்போ மரித்தார், 1ஆம் நூற்றாண்டில் என்ன பண்ணார், மரித்தார். எவ்வளோ காலம் அவர் வெயிட் பண்ணார், அவர் பாருங்கள் 1878 வரைக்கும் என்ன பண்ணார், வெயிட் பண்ணுறார். இப்போ இயேசு கிறிஸ்து வந்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாருன்னா உடனே என்ன பண்ணார், உயிர் தெழுப்பின ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பார்க்குறோம். இப்போ நமக்கு வந்து சொல்லும்போது அந்த வசனத்தை மறுபடியும் படிக்கலாம் பாருங்கள். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். பாருங்க, ஒரு நிமிஷத்திலே இல்லைங்களா, ஒரு இமை பொழுதிலே. அப்படின்னா இமை பொழுதுன்னா என்ன அர்த்தம், இமை எவ்வளோ நேரம் நம்ம இமை கண்ண மூடி என்னது பாருங்கள், ஜஸ்ட்டு இல்லைங்களா. என்னடா இங்கே நம்மளோட ஓட்டத்தை சரியாக ஓடி நம்ம முடித்தோம்னா அப்படியே கண்ணை மூடி அந்த இமை அப்படியே மூடி திறக்கிறதுக்குள்ளே எங்கே போயிடுவோம், நம்ம கிறிஸ்துவோட போய் சேர்ந்து விடுவோம். அதுதான் சொல்லும்போது எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாக என்ன பண்ணுவாங்க, எழுந்திருப்பார்கள். அப்படின்னா அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது அழிவுள்ளதாகியது அழியாமையும் சாவுக்கு எதுவாகியது சாவாமையும் என்ன பண்ணும், தரித்து கொள்ளும். அப்படின்னா ஒரு அழிவில்லாத ஒரு காரியத்துக்குள்ள அவங்க என்ன பண்ணுறாங்க. இப்போ அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது எப்படி சொல்கிறாருன்னா, பிதா எப்படி இருக்கிறாருன்னா தம்மில் தாமி எப்படி இருக்கிறார், அவர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். அப்படின்னா அந்த தன்மையில் இருக்கிறது யார் அப்படின்னு பார்க்கும்போது பிதாவாகிய தேவன், சாவாமை, ஒருவராய் சாவாமை உள்ளவர். அப்போ அந்த தன்மைக்குள்ளே இப்போ யார் இருக்கிறா அப்படின்னு பார்க்கும்போது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதே தன்மையை, அவர் எந்த ஒரு தன்மையில் இருக்கிறாரோ இல்லைங்களா, சாவாமை அழியாமை, அதே ஒரு விஷயத்தை வந்து இப்போ யாருக்கு கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கும்போது சபைக்கு என்ன பண்ணுறாரு, கொடுக்குறார். அதை தான் இந்த வசனத்தில் நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடைய அவர் தமது தூதர்களை அனுப்புவார் இல்லைங்களா. அப்படின்னா இந்த கூட்டி சேர்க்கக்கூடிய வேலை இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்து என்ன பண்ணுறான்னு பார்க்கும்போது அவருடைய ஆவிக்குரிய அந்த ஆலயம் என்ன பண்ணப்படுது, மகிமையின் ஆலயம் கட்டப்பட்டு கொண்டிருக்குது. ஏற்கனவே மரித்த பரிசுத்தவான்கள் என்ன பண்ணிட்டாங்க, போய் சேர்ந்துட்டாங்க. அடுத்தது என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது தமது தூதர்களை அனுப்பி என்ன பண்ணுறாருன்னா அந்த ஆலயத்துக்கு என்ன பண்ணுறாரு,
சேர்க்கக்கூடிய வேலை, எல்லாரையும் என்னது கூட்டி சேர்க்கக்கூடிய வேலையை என்ன பண்ணுறாரு அவர். தூதர்கள்னால் அந்த தேவனுடைய தூதை சொல்லக்கூடியவர்கள் இல்லைங்களா. இப்போ அந்த செய்தி நமக்கு என்ன பண்ணியிருக்குது, வந்திருக்குது. நாமளும் தேவனுக்காக என்ன பண்ணியிருக்கிறோம், அர்ப்பணிச்சிருக்கிறோம். எதுக்காக அர்ப்பணிச்சிருக்கிறோம், எதுக்காக அர்ப்பணிச்சு? ஏன்னா அர்ப்பணித்த நோக்கத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, மறந்துடக்கூடாது இல்லைங்களா. அதனால தான் வசனம் அவரோடு கூட என்னது பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் அப்படின்னா, நம்மளுடைய பலியின் ஜீவித்த தேவனோடு செய்த பொருத்தனையை அர்ப்பணிப்பை சரியாக நம்ம என்ன பண்ணணும், நிறைவேற்றணும் இல்லைங்களா. அப்போ அதற்காகத்தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா வந்திருக்கிறோம். இப்போ அந்த ஒரு விஷயங்கள் நடந்தால் தான் அடுத்தது தேவனுடைய திட்டம் இந்த பூமியில் என்ன பண்ணும், நடக்கும். இப்போ நம்ம வந்த நோக்கத்தை நம்ம மறந்துட்டு இப்போ நம்ம வேற ஒரு காரியத்துக்கு என்ன பண்ணுறோம், எதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னா, இந்த ஒரு வசனத்துக்கு நம்ம வந்து விளக்கங்களை போய் பார்த்தோம்னா நிறைய விஷயத்தை அங்கே சகோதரர் என்ன பண்ணியிருப்பார், கொடுத்துருப்பார். அதேமாரி வந்து பார்க்கும்போது ஏற்கனவே படித்தோம் இல்லையா, ரோமர் 6:8-18ங்களா, அவரோடு கூட மரித்தமானால் அப்படின்னா எதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண வேண்டியதாகுது, மறிக்கணும். அப்போ நம்ம எதுக்கெல்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது மாம்சத்தினுடைய எல்லா காரியத்துக்கும் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் என்னது மறிக்கணும். மறுபடியும் அதுக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னா உயிர் என்ன பண்ணுறக்கூடாது, கொடுத்துடக்கூடாது இல்லைங்களா. மரித்தவர்கள் எப்படி இருக்கணும்னா, உலகத்துக்கு மறித்தாங்கன்னா மரித்த கண்டிஷனிலே என்ன பண்ணணும், மறுபடியும் உயிர் அடைந்து என்ன பண்ணுறது, வர்றது, மறுபடியும் போய் திரும்ப போய் என்ன பண்ணுறது, படுத்துக்கொள்வது இல்லைங்களா. அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ஏன்னா இதில் சகோதரர் சொல்லும்போது நமக்கு வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு மரணம் இல்லைங்களா, ஆதாமுடைய மரணத்திலேருந்து வந்திருக்கிறோம். இப்போ ரெண்டாம் மரணத்து மேலே நமக்கு என்ன கிடையாதுன்னா அதிகாரம் கிடையாது. அந்த ரெண்டாம் மரணத்து மேலே அதிகாரம் இல்லாதவர்களுக்கு என்ன ஒரு விஷயம் நடக்குது வாய்ப்பு இருக்குதுன்னா, ஒன்று அவங்க திரள் கூட்டமாக போகலாம், இல்லைன்னா ரெண்டாம் மரணத்துக்கு என்ன பண்ணலாம், போகலாம். யாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த அர்ப்பணிப்பை சரியாக புரிந்து கொண்டு அர்ப்பணிப்புக்குள்ளே என்ன பண்ணுவாங்க வந்தவர்கள் அப்படின்னா, அவங்க அந்த பலியின் ஜீவித்தை சரியாக என்ன பண்ணணும். ஏன்னா அப்படி நிறைவேற்றினா தான் அந்த முதலாம் உயிர்த்தெழுதல் அவங்க என்ன பண்ண முடியும். ஏன்னா நம்மளுடைய நம்பிக்கை என்ன தெரியுங்களா, உயிர்த்தெழுதல் தான். எதை பற்றி நம்பிக்கை, நம்மளோட நம்பிக்கை உயிர்த்தெழுதல். நம்ம மரித்தோம்னா அடுத்தது யார் கூட இருப்போம் அப்படின்னா, அந்த நம்பிக்கை நமக்குள்ளே நிறைவேறணும் அப்படின்னா அதற்கேற்ற கேரக்டர் காரியங்கள் அது யார்கிட்ட இருக்கணும், செய்து முடிக்கணும் இல்லைங்களா. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்கிறவன் அவர் நடந்தபடியே தானும் என்ன பண்ணணும், நடக்கணும் இல்லைங்களா. நம்ம வந்து நம்பிக்கையை மட்டும் வச்சுக்கின்னு அவர் பின்னால் நடக்கலைன்னு வச்சுங்க, அப்போ நம்மளோட நம்பிக்கை வேஸ்ட் இல்லைங்களா. சரி, அப்போ நம்ம இதை படிக்கலாம் பாருங்கள். இப்போ வானம் அப்படின்றத நம்ம எதை பார்த்தோன்னா மத ரீதியான உலகம். மத ரீதியான உலகத்தில் என்னென்ன விஷயங்கள் என்ன பண்ணுது, நடந்து கொண்டிருக்குது அப்படின்றத குறித்து நம்ம என்ன பண்ணோம், நம்ம பார்த்தோம். அப்போ அடுத்தது நம்மளுடைய கோர்ஸை நம்ம சரியாக நிறைவேற்றி முடித்தோம்னா என்ன ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு குறி போட்டிருக்குது இல்லையா, இது எதை குறிக்குது, சமாதான ராஜ்யம். இந்த சமாதான ராஜ்யம் இந்த பூமிக்கு வரணும்னா யார் கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னு பார்க்கும்போது சபை என்ன பண்ணணும், கம்ப்ளீட் ஆகணும். அப்படி கம்ப்ளீட் ஆகும்போது சமாதான ராஜ்யம் இந்த பூமிக்குள்ள என்னது வரும். அப்போ அதுக்கான ஒரு முக்கியத்துவம், ஒரு பங்கு, நம்மளுடைய பங்கு எதில் அதிகமாக இருக்கணும், இந்த ராஜ்யம் இந்த உலகத்தில் என்னது ஸ்தாபிக்கப்படுவதற்கு கிறிஸ்துவோடு சேர்ந்து நான் எந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்கிறேன், பங்காற்றி இருக்கிறேன், எந்த அளவுக்கு நான் என்னுடைய தியாகத்தை என்ன பண்ணியிருக்கிறேன், காட்டியிருக்கிறேன், எந்த அளவுக்கு என்னுடைய பலியை நான் நிறைவேற்றியிருக்கிறேன், அதை நாம் என்ன பண்ணால் ப்ரூவ் பண்ணணும் இல்லைங்களா. அதற்காக தான் வந்திருக்கிறோம். இப்போ அடுத்தது வந்து பார்க்கும்போது நம்ம அடுத்த வாரம் நம்ம 32லேருந்து 36 வசனங்கள் என்ன பண்ண போகிறோம், நம்ம தியானிக்க போகிறோம். பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பார்.